அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திருச்சியில் உள்ள மசூதி ஒன்றிற்கு சென்று தாவேக தலைவர் விஜய் பிரார்த்தனை செய்திருக்கிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளையும் உடன் பார்த்து வருகிறோம். முன்னதாக அந்தோணியார் தேவாலயத்தில் விஜய் முழங்காலிட்டு பிரார்த்தனை செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து திருச்சி கிழக்கில் பிரச்சாரத்திற்கு சென்ற நிலையில் தேவாலயம் மசூதியில் தாவேக தலைவர் விஜய் பிரார்த்தனை செய்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளரும் தமிழக வெற்றி கழக தலைவரான விஜய் போட்டியிடுகிறார். கடந்த 2ஆம் தேதி திருச்சிக்கு வருகை தந்த போது திருச்சி பாலக்கரை பகுதியில் உள்ள திருச்சி மாநகராட்சி அலுவலக எண் 2 வேட்புமனு தாக்கல் செய்து மரக்கடை பகுதியில் பிரச்சாரம் செய்தார். கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 2வது முறையாக இன்று கிழக்கு சட்டமன்ற தொகுதி உட்பட்ட பகுதியில் பிரச்சாரம் செய்தார். இதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி விமானத்திற்கு வருகை தந்தார். இதனைத் தொடர்ந்து சாலை மார்க்கமாக திறந்த வெளியில் நின்று பொதுமக்களிடம் கையசைத்து சென்று வயர்லெஸ் ரோடு, KK நகர், காஜாமலை, கொட்டப்பட்டு உள்ளிட்ட பகுதியில் ரோடு ஷோ சென்றார். திருச்சி விமான நிலையத்தை தாண்டியவுடன் வயர்லெஸ் பகுதியில் அந்தோணியார் தேவாலயம் உள்ளது. அங்கே மண்டியிட்டு அவர் பிரார்த்தனை செய்தார். அதனைத் தொடர்ந்து அங்கு 2 நிமிடம் பிரார்த்தனை செய்த பின்னர் அங்கிருந்து மறுபடியும் மீண்டும் வேனில் ஏறி சென்றார். அது KK நகர் பகுதியில் உள்ள ஒரு மசூதிக்கு அங்கேயும் சென்று அங்கேயும் பிரார்த்தனை செய்தார். அங்கே பிரார்த்தனை செய்து சிறிது 2 நிமிடம் கழித்து மீண்டும் அவர் கொட்டப்பட்டு காஜாமலை பெரியார் காலேஜ் வழியாக தற்போது விமான சென்று கொண்டிருக்கார். செல்லும் இடமெல்லாம் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தும் கையசைத்தும், அதே போன்று ஒரு சிலர் பேட்டுகளை கொடுத்து கையெழுத்து வாங்கியும் பல்வேறு பரிசு பொருட்களை கொடுத்தும் அவர்களை உற்சாகப்படுத்தினார்கள். அதே போல KK நகர் பேருந்து நிலையத்திலே கிட்டத்தட்ட அந்த பகுதி முழுவதுமே ஒரு 2000-3000க்கு மேலான கூட்டம் அந்த பகுதியில் இருந்தது. அந்த பகுதியில் இருந்த அப்போது கிரேன் மூலம் அவருக்கு மாலை அணிவித்து உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். மேலும் அந்த பகுதியில் கட்டுக்கடங்காத கூட்டம் இருந்ததால் அந்த பகுதியிலே இஞ்சி பை இஞ்சாக ஒரு நவரும் சூழ்நிலை இருந்தது. போலீசார் எவ்வளவு கட்டுப்படுத்தியும் மக்கள் அந்த தொண்டர்களும் சரி, பெண்களும் சரி, குழந்தைகளை கூட்டி வரக்கூடாது என்று சொன்னாலும் அவர்கள் குழந்தைகளை கூட்டி அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பார்க்க வேண்டும் என்ற உற்சாகத்தோடு கரகோஷம் எழுப்பி அவரை உற்சாகமாக வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து அவருக்கு பின்னால் 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பின்தொடர்ந்து உற்சாகமாக தமிழக வெற்றி கழகம் என்ற வாழ்க்கை என்ற கோஷத்துடன் உற்சாகமாக சென்று வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.